மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க கேட்கப் போகும் இந்த செய்தி சாதாரணமான ஒன்று அல்ல. இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு அழைப்பு, இது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு திருப்புமுனை. நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலை, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள், உங்கள் மனதில் ஓடும் குழப்பங்கள், இவையெல்லாம் சும்மா வரவில்லை. பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உங்களை உயர்த்தவும் தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனமாக இருந்தீர்களா? சில நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ வித்தியாசமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது. சிலரிடமிருந்து திடீர் தூரம், சில வாய்ப்புகள் திடீரென மூடப்படுவது, நீங்கள் நம்பியவர்கள் கூட புரியாமல் போவது, இதெல்லாம் கெட்டதா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது எல்லாம் ஒரு சுத்திகரிப்பு. உங்கள் வாழ்க்கையில தேவையில்லாததை நீக்கி உங்களுக்கு உண்மையில் தேவையானதை கொண்டு வர பிரபஞ்சம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது. மேஷராசி என்றாலே நெருப்பு சக்தி, அதிக தைரியம், எதையும் நேராக எதிர்கொள்ளும் மனநிலை. ஆனால் அதே நேரத்துல சில நேரங்களில் நீங்கள் சீக்கிரம் கோபப்படுவீர்கள், சில முடிவுகளை யோசிக்காமல் எடுப்பீர்கள். அதனால தான் இப்பொழுது இந்த சோதனை உங்களை இன்னும் பலமாக மாற்ற. நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைக்க வேண்டும். நீங்கள் தோல்வி அடைந்தது இல்லை, நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால், உங்கள் உள்ளுணர்வை கேட்கிறீர்கள் என்றால், ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் முன்னால் திறக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பணவரவு ஆக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மனிதராக இருக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் பழையதை பிடித்து கொண்டிருந்தால் புதியது வராது. நீங்கள் பயத்தை பிடித்து கொண்டிருந்தால் வெற்றி உங்களை விட்டு தூரம் போய்விடும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை நம்புங்கள். நீங்கள் பிறந்ததே சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல. நீங்கள் பிறந்தது சாதிக்க. நீங்கள் பிறந்தது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க. இப்பொழுது உங்களுக்கு உள்ள அந்த குழப்பம், அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை நீங்க சரியாக பயன்படுத்தினால் அடுத்த சில நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்து போகும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் யாரையும் நம்புவதற்கு முன் உங்களை நம்புங்கள். யாருடைய வார்த்தைகளையும் கேட்கும் முன் உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். அதுதான் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். மேஷராசி நண்பர்களே, இது ஒரு சாதாரண நாள் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம். இந்த நேரத்தில் நீங்க எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தை முழுவதும் மாற்றும். அதனால அவசரம் வேண்டாம், பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், நம்பிக்கை மட்டும் வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் முன்னேறினால் பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகும் அதிசயத்தை யாராலும் தடுக்க முடியாது. மேஷ ராசி நண்பர்களே, நான் சொல்லிக் கொண்டிருந்த அந்த மாற்றத்தின் அலை இப்பொழுது மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. நீங்க கவனிச்சீங்களா? முன்னாடி உங்களுக்கு முக்கியமா இருந்த சில விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமா தெரியல. அதே மாதிரி முன்னாடி கவனிக்காத சில விஷயங்கள் இப்போது உங்கள் மனதை அதிகமா கவருது. இதெல்லாம் சும்மா நடக்கல. இது உங்க உள்ளத்தின் விழிப்பு. நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்க என்பதுக்கான அடையாளம். ஆனா இங்கதான் பலர் தவறு செய்யறாங்க. இந்த மாற்றத்தை புரியாம அதை எதிர்த்து போராடுறாங்க. பழைய வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்டு புதிய வாழ்க்கையை தள்ளி விடுறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கே நேராக சொல்லுறேன், இந்த நேரத்தில் எதிர்ப்பு விடாதீங்க. ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக உணரலாம். உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தோணலாம். நீங்க பேசினாலும் யாருக்கும் அது புரியாத மாதிரி இருக்கும். அது உண்மைதான். ஏன்னா நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இருந்த நிலையில இல்ல. நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகிறீர்கள். அந்த உயரத்திற்கு எல்லாரும் வர முடியாது. அதனாலதான் சிலர் தூரம் போகிறார்கள். இதில் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் இழந்தது மனிதர்கள் இல்லை, உங்களுக்கு பொருந்தாத அலைகள். இப்போ உங்களுக்கு பொருந்தும் சக்திகள் உங்கள் வாழ்க்கைக்குள் வர தயாராக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனை இருக்கும். அது என்ன தெரியுமா? நீங்கள் பழைய நினைவுகளுக்கு திரும்புவீங்களா அல்லது புதிய பாதையை தேர்வு செய்வீங்களா? இதுதான் அந்த சோதனை. நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான கதவின் முன்னாடி நிற்கிறீர்கள். ஒரு பக்கம் பழைய வாழ்க்கை,
மற்றொரு பக்கம் புதிய வாழ்க்கை. பழையது பாதுகாப்பு மாதிரி தோன்றும், ஆனா வளர்ச்சி கிடையாது. புதியது கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா அதுல தான் உங்கள் வெற்றி இருக்கு. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள், இதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மேஷராசி நண்பர்களே, நீங்க பயத்தை கேட்க போறீங்களா அல்லது உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்க போறீங்களா? நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு தானா வழிவிட்டு கொடுக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கவனமா கேளுங்க. இந்த நேரத்தில் சிலர் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். முன்னாடி உங்களை விட்டு போனவர்கள், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது முக்கியம் இல்லை. அவர்கள் ஒரு சோதனை. நீங்கள் மாறிட்டீங்களா இல்லையா என்பதை பார்க்கும் சோதனை. நீங்கள் பழைய பாசத்துக்கு மாட்டிக்கிட்டீங்களா அல்லது உங்கள் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிச்சா யாராலும் உங்களை குறைக்க முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் என்ன வாழ்க்கை வாழப் போகிறேன்? நான் என்ன மாதிரி மனிதராக இருக்க போகிறேன்? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் நேர்மையாக பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பாதையில் தைரியமா நடந்து செல்லுங்க. முடிவில் நீங்கள் பார்க்க போறது ஒரு புதிய நீங்கள் தான். அந்த புதிய நீங்கள், நீங்க நினைத்ததை விட பலமா இருப்பீர்கள். அடுத்த நொடிகள்ல என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அறிகுறி வரும். அது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒரு சிக்னல். அந்த சிக்னலை கவனிக்கிறவங்களுக்கு தான் வெற்றி. கவனிக்காதவங்களுக்கு அது ஒரு சாதாரண நாள் தான். அதனால உங்கள் கண்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். பிரபஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறது. மேஷ ராசி நண்பர்களே, நான் சொன்ன அந்த அறிகுறி, அது எப்போதும் சத்தமா வராது. அது மெதுவா வரும். ஆனா அதோட தாக்கம் மிகப்பெரியது. சிலருக்கு அது ஒரு கனவாக வரலாம். சிலருக்கு அது ஒரு திடீர் நினைவாக தோன்றலாம். சிலருக்கு அது ஒரு மனிதரின் வார்த்தையாக வரும். நீங்கள் அதை சாதாரணம்னு நினைச்சு விடாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற வர்ற ஒரு வழிகாட்டி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எதையாவது செய்யணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு குரல் சொல்றதா? அதை நீங்க எத்தனை நாளா தள்ளி வைக்கிறீங்க? அந்த குரல் தான் உங்கள் உண்மையான வழி. ஆனா பயம் காரணமா அதை நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க நினைப்பீங்க, இப்போ இது சரியான நேரமா? நான் இதை செய்ய முடியும். ஆ, மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் உங்களை தடுக்க தான் வரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் காத்திருக்கிற நேரம்தான் தவறானது. சரியான நேரம் இப்போதான். மேஷ ராசி என்பதற்கே ஒரு அர்த்தம் இருக்கு. தொடக்கம், முதல் அடியை எடுக்கும் சக்தி. நீங்க தான் அந்த முதல் அடியை எடுக்கணும். யாரும் உங்களை தூக்கி கொண்டு போக மாட்டாங்க. நீங்க தான் உங்களை முன்னேற்றணும். இந்த நேரத்துல நீங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா வாய்ப்பு போயிடும். அது திரும்ப வராது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், சின்னதாக இருந்தாலும் ஒரு செயலையை இப்போதே தொடங்குங்க. அது ஒரு வேலைக்கு விண்ணப்பிப்பது ஆகலாம், ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது ஆகலாம், அல்லது நீங்க நீண்ட நாட்களா நினைச்சு கொண்டிருந்த ஒரு முடிவு ஆகலாம். எதுவாக இருந்தாலும் இப்போதே தொடங்குங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் நிஜமாக மாறும் சக்தி இருக்கு. அதனால எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளே பேசுங்க. நான் முடியாது என்று சொல்லாதீங்க. நான் முயற்சி பண்ணுவேன் என்று சொல்லுங்க. நான் தோல்வி அடைந்தேன் என்று சொல்லாதீங்க. நான் கற்றுக்கிட்டேன் என்று சொல்லுங்க. இந்த சின்ன மாற்றமே உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுல மாற்றும். மேஷ ராசி நண்பர்களே, நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் இல்ல. நீங்கள் ஒரு சக்தி. ஆனா அந்த சக்தியை நீங்க உணரணும். உங்கள் மதிப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல யாராவது உங்களை குறைத்து பேசலாம். உங்கள் முயற்சியை கேலி செய்யலாம். உங்களுக்கு இது முடியாது என்று சொல்லலாம். அவர்களை கேட்காதீங்க. அவர்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ போறதில்லை. நீங்க தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க போறீங்க. அதனால உங்கள் பாதையில நீங்க தைரியமா நடந்து செல்லுங்க. தடைகள் வரும், சந்தேகங்கள் வரும். ஆனா நீங்கள் நின்று போகக்கூடாது. நீங்க நினைவில் வைக்கணும், ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு முன்னேற்றம். நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கணும். அதுதான் மேஷ ராசியின் உண்மையான தன்மை. இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்க போறீங்க. அது என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரை பயந்தது எல்லாம் உண்மையிலேயே பயப்பட வேண்டியதில்லைன்னு.
அந்த உண்மை உங்க மனசை விடுவிக்கும். அது வந்த பிறகு நீங்க எந்த முடிவையும் தைரியமா எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை. அந்த நொடியை தவற விடாதீங்க. அது வந்த உடனே நீங்க செயல்பட ஆரம்பிச்சா உங்கள் வாழ்க்கை வேகமா முன்னேறும். பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். ஆனா நீங்கள் ஒரு அடி எடுத்தாதான் அது 10 அடிகள் முன்னே வரும். அதனால இப்போ உங்கள் நேரம் வந்துடுச்சு. நீங்கள் தயாரா? மேஷ ராசி நண்பர்களே, இப்போ நான் சொல்லப் போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான திருப்பத்தை உருவாக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை பார்த்த எல்லா சோதனைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னாலே ஒரு மறைந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். நீங்க சந்திச்ச அந்த தடை உங்களை நிறுத்துவதற்காக இல்ல, உங்களை சரியான பாதைக்கு திருப்புவதற்காக. நீங்கள் இழந்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடாததால தான் போயிருக்கும். ஏன்னா அதை விட பெரிய வாய்ப்பு உங்களை காத்திருக்குது. நீங்கள் இப்போ இருக்கும் நிலை ஒரு இடைநிலை. இதுதான் முடிவு இல்லை. இது ஒரு பாலம் மாதிரி. ஒரு வாழ்க்கையிலிருந்து மற்றொரு வாழ்க்கைக்கு செல்லும் பாலம். இந்த பாலத்தை கடக்கும்போது சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுக்கணும். பழைய பழக்கங்கள், பழைய எண்ணங்கள், உங்களை தள்ளி இழுக்கும் மனிதர்கள், இவையெல்லாம் இந்த பாலத்துல நீங்க எடுத்து செல்ல முடியாது. அதை விட்டுட்டாதான் நீங்க லேசா முன்னே போக முடியும். மேஷராசி நண்பர்களே, நீங்க இப்போ ஒரு பெரிய மாற்றத்தின் நடுவுல இருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க செய்யறோம் ஒவ்வொரு செயலையும் கவனமா செய்யணும். சிலர் உங்களை சோதிக்க வருவாங்க. சிலர் உங்களை தூண்டி கோவப்பட வைக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்களா அல்லது புதிய மாதிரி அமைதியா இருப்பீங்களா? இதுதான் அந்த சோதனை. நீங்க அமைதியை தேர்வு செஞ்சீங்கன்னா அதுதான் உங்கள் வெற்றி. ஏன்னா அமைதி என்பது பலவீனம் இல்லை, அது ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு சக்தி. இந்த நேரத்துல உங்கள் மனசு பல விஷயங்களை நினைச்சு கலங்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் சரியான பாதையில இருக்கேனா? எனக்கு இது சரியா நடக்குமா? இந்த கேள்விகள் எல்லாம் இயல்புதான். ஆனா இந்த கேள்விகளுக்கு பதில் தேடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் எடுத்த பாதையை நம்புவது, நீங்கள் எடுத்து வைத்த முடிவை மதிக்கிறது, நீங்கள் உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை காக்கிறது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சீங்கன்னா உங்களை யாராலும் தடுக்க முடியாது. மேஷராசி நண்பர்களே, ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு முன்னாடி ஒரு பெரிய அமைதி வரும். அந்த அமைதியை பலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எதுவும் நடக்கலன்னு நினைச்சு அவசரப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த அமைதி ஒரு புயலுக்கு முன்னாடி வரும் அமைதி. அந்த புயல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகுது. ஆனா அது கெட்ட புயல் இல்ல. அது உங்கள் பழைய வாழ்க்கையை உடைத்து புதிய வாழ்க்கையை கட்டும் புயல். அந்த நேரத்துல நீங்க பயப்படாதீங்க. நீங்க உறுதியா நின்னா அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம், இந்த நேரத்துல நீங்க யாரோ ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு சாதாரண மனிதர் போலதான் தோன்றுவாரு. ஆனா அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாத்திரம். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அதனால யாரை சந்தித்தாலும் கவனமா கேளுங்கள். சில நேரங்கள் பிரபஞ்சம் மனிதர்களின் வாயிலாக பேசும். மேஷராசி நண்பர்களே, நீங்கள் இப்போ ஒரு கதையின் நடுவுல இருக்கீங்க. இந்த கதையின் முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க தைரியமா முன்னேறினீங்கன்னா இந்த கதை ஒரு வெற்றி கதையா மாறும். இல்லைன்னா அது ஒரு வாய்ப்பு தவறிய கதையா மாறும். அதனால உங்கள் அடுத்த அடியை யோசிச்சு எடுங்கள். நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு அடி உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். மேஷராசி நண்பர்களே, இப்போ இந்த பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. நீங்கள் இதுவரை கேட்டது எல்லாம் உங்களை தயார்படுத்துவதற்காக. ஆனா இப்போ நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம். நீங்கள் காத்திருந்த அந்த மாற்றம் தொலைவில் இல்லை, அது உங்கள் கதவின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு கேள்வி, அந்த கதவை திறக்க நீங்கள் தயாரா அல்லது இன்னும் சந்தேகத்துல நின்னுகிட்டே இருப்பீங்களா? மேஷராசி நண்பர்களே, வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அது எப்போதும் 2வது முறை கேட்காது. அது ஒரு முறைதான் தட்டும். அந்த தட்டும் சத்தத்தை கேட்கும் மனிதர்கள் தான் முன்னேறுவாங்க. மற்றவர்கள் அதை ஒரு சத்தம்னு நினைச்சு விட்டுடுவாங்க. நீங்க எந்த வகை மனிதர்
இதுதான் இப்போ முக்கியம். நீங்கள் இப்போ ஒரு முடிவை எடுக்கணும். நான் பழைய பயத்தோட வாழப் போறேனா அல்லது புதிய தைரியத்தோட முன்னேற போறேனா? இந்த 2 பாதைகளில் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்க தைரியத்தை தேர்வு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேகமா உயர ஆரம்பிக்கும். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு கடைசி சோதனை வரும். அது என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு விஷயம் உங்களை விட்டு தூரம் போகும் மாதிரி தோன்றும். அது ஒரு மனிதர் ஆகலாம், ஒரு வேலை ஆகலாம், ஒரு கனவு ஆகலாம். அந்த நேரத்துல நீங்கள் உடைந்து போகக்கூடாது. நீங்கள் நினைக்கணும், இது என்னை சோதிக்க வர்ற ஒரு நிலை, நான் இதை தாண்டி போக முடியும். நீங்கள் அந்த நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அடுத்த நொடியில் அதிசயம் நடக்கும். நீங்க இழந்தது திரும்ப வரும், அல்லது அதைவிட நல்லது உங்கள் வாழ்க்கைக்குள் வரும். அதுதான் இந்த சோதனையின் ரகசியம். மேஷராசி நண்பர்களே, நீங்கள் இப்போ ஒரு சக்தி மாறுபாட்டை அனுபவிக்கிறீர்கள். உங்கள் உள்ளே ஒரு புதிய சக்தி உருவாகுது. அது உங்களை முன்னேற்றும் சக்தி. ஆனா அதை நீங்க கட்டுப்படுத்தணும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க, உங்கள் அவசரத்தை கட்டுப்படுத்துங்க, உங்கள் எண்ணங்களை சரி பண்ணுங்க. இந்த மூன்றையும் நீங்கள் சரி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தானாக சரியாகிவிடும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுறேன். நீங்கள் தினமும் காலை எழுந்ததும் ஒரு விஷயத்தை உங்களுக்கே சொல்லுங்க. நான் வெற்றி பெறப் போகிறேன், என்னால் முடியும், நான் என்னை நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல. இது உங்கள் மனசை மாற்றும் மந்திரம். இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மேஷ ராசி நண்பர்களே, நீங்கள் இதுவரை எதிர்கொண்ட எல்லா கஷ்டங்களும் ஒரு காரணத்துக்காகத்தான். நீங்கள் ஒரு பெரிய உயரத்திற்கு போகணும். அதனால தான் இந்த சோதனைகள். இப்போ அந்த உயரம் உங்கள் முன்னாடி தெரிகிறது. நீங்கள் இன்னும் ஒரு அடி எடுத்தா போதும். நீங்கள் அந்த உயரத்தை அடைந்து விடுவீர்கள். ஆனா அந்த ஒரு அடிதான் முக்கியம். அந்த ஒரு அடியை நீங்க தைரியமா எடுக்கணும். நீங்க பயந்தா அந்த வாய்ப்பு மறைந்து போய்விடும். ஆனா நீங்க தைரியமா முன்னேறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். மேஷராசி நண்பர்களே, நீங்கள் பிறந்ததே சாதாரண வாழ்க்கைக்காக இல்ல. நீங்கள் பிறந்தது சாதிக்க, நீங்கள் பிறந்தது ஒரு உதாரணமாக இருக்க. இந்த உலகம் உங்களை பார்க்கும், உங்களை மதிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை நிரூபிக்கணும். இதுதான் அந்த நேரம், இதுதான் அந்த தருணம். நீங்கள் தயாரா? நீங்கள் முன்னேறப் போகிறீங்களா அல்லது இதே இடத்துல நின்று போக போகிறீங்களா? உங்கள் பதில்தான் உங்கள் வாழ்க்கை. இப்போ உங்கள் உள்ளம் என்ன சொல்கிறது அதை கேளுங்கள், அதை நம்புங்கள், அதை பின்பற்றுங்கள். அப்பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று. மேஷராசி நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்திருக்கும் இந்த நிலை ஒரு முடிவின் முனை, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீங்கள் இதுவரை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அது சும்மா இல்ல, அது ஒரு விழிப்பு. நீங்கள் விழித்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் முன்னாடி இருப்பது ஒரு பெரிய வாய்ப்பு. அது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி உடையது. ஆனா இந்த கடைசி தருணத்துல தான் பலர் தப்பிச்சு விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் அதிகமாகிவிடும். அவர்கள் நினைப்பாங்க, இது உண்மையிலேயே நடக்குமா? நான் இதற்கு தகுதியானவனா? நான் இதை தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த சந்தேகங்கள் தான் அவர்களை பின்னோக்கி இழுக்கும். ஆனா நீங்கள் அவங்க மாதிரி இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா நீங்க சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த கடைசி நொடியில நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் மட்டும், முழு நம்பிக்கை. உங்களை முழுமையாக நம்புங்கள். உங்கள் பாதையை முழுமையாக நம்புங்கள். உங்கள் முயற்சியை முழுமையாக நம்புங்கள். இந்த நம்பிக்கை தான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். மேஷராசி நண்பர்களே, இப்போ ஒரு மாற்றம் நடக்கப் போகுது. நீங்கள் அதை உணர்வீர்கள். உங்கள் மனசு லேசாகும், உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும், உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதி வந்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் சரியான பாதையில் இருக்கேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த பதில் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வாய்ப்பு திறக்கும். நீங்க நினைத்த மனிதர் திரும்ப வரலாம், அல்லது புதிய ஒருவர் உங்க வாழ்க்கைக்குள் வரலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதுக்காக தான் வரும். இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. நீங்க இப்போ இருந்த மனிதர் இல்ல. நீங்க மாறிட்டீங்க. நீங்க வளர்ந்துட்டீங்க.
அதனால பழைய மாதிரி நினைக்காதீங்க. பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க. புதிய நீங்களா இருங்க. அதுதான் உங்கள் வெற்றி. மேஷ ராசி நண்பர்களே, இது ஒரு முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம். நீங்கள் இப்போ ஆரம்பிக்க போகும் இந்த புதிய பயணம் உங்களை நீங்க கனவில் கூட நினைக்காத இடத்திற்கு கொண்டு போகும். ஆனா அந்த பயணத்துல ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. எப்போதும் உங்களை நம்புங்கள், எப்போதும் முன்னேறுங்கள், எப்போதும் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் ரகசியம், இதுதான் உங்கள் சக்தி. இப்போ நான் சொல்லப் போகும் கடைசி வார்த்தை, இதை கவனமா கேளுங்கள். நீங்கள் காத்திருந்த வாழ்க்கை இப்போ உங்களை காத்திருக்குது. நீங்கள் ஒரு அடி எடுத்தா போதும், அது உங்கள் வாழ்க்கைக்குள் ஓடி வரும். அதனால இன்னும் தாமதம் செய்யாதீங்க. இன்னும் சந்தேகம் வேண்டாம், இன்னும் பயம் வேண்டாம். இந்த நொடியிலேயே ஒரு முடிவு எடுங்கள். நான் முன்னேறப் போகிறேன், நான் வெற்றி பெறப் போகிறேன், நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். இந்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கையின் பெரிய திருப்பம். மேஷ ராசி நண்பர்களே, நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. இப்போ நடக்கப் போகும் அதிசயத்தை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் நேரம் வந்துவிட்டது. நன்றி.